வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், வயிறு முட்டை சாப்பிட போறேன் வாழைப்பழம். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு பாலு. ஏன் அப்படி அவசரப்படுற? இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது மௌக்லி. இப்ப வாழைப்பழம்லாம் நல்லா பழுத்து சாப்பிடுற அளவுக்கு தயாரா இருக்கு. இது பாரம்பரியமான நாள், பல்லுவுக்கு பிடிச்ச நாள். சரியா சொன்ன பக்கீரா, இந்த வருஷத்திலேயே இதுதான் எனக்கு பிடிச்ச நாள். வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், பழுத்திருக்கு பழுத்திருக்கு வாழைப்பழம். சாப்பிட போறேன் சாப்பிட போறேன் வாழைப்பழம். இங்க ஒரு அருமையான உணவு இருக்கு போல இருக்கே. இந்த தடவை அதை நாம விடவே கூடாது. இது உண்மையிலேயே நல்ல பெரிய குரங்கா தான் இருக்கு. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், பழுத்திருக்கு பழுத்திருக்கு வாழைப்பழம். வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், பழுத்திருக்கு பழுத்திருக்கு வாழைப்பழம். நான் சொல்றத கேளு குரங்கே. என்னோட கண்ணை ஒத்து பாரு பாப்போம். பார்க்கறதுக்கு இது ரொம்ப வித்தியாசமான ஒரு விலங்கா இருக்கே. ஆமா, உன்னோட பேரு என்ன? கா. இந்த மிருகத்தோட பேரு கா. கா. அதோட பேரு காவா? இது ஒரு அற்புதமான நாள். சரி, உன்னோட இனம் என்ன இனம்? குரங்கினம். ஓ, குரங்கு இனமா? ஆமா ஆமா, நீ ரொம்ப நல்ல குரங்கு. நல்ல குரங்குன்னு இப்ப சொன்னியா? ஆமா ஆமா, ரொம்ப நல்ல குரங்கு, அரசன் மாதிரி. ஆமா, நான் பார்க்க அரசன் மாதிரி தான் இருக்கேன். நான் இந்த குரங்கு கூட்டத்துக்கே ராஜா. எனக்கு நல்லா புரியுது. இனி என் பேச்ச நீங்க எல்லாரும் கேட்கணும். இப்போ எல்லா வானரங்களும் இந்த ராஜாவோட பேச்ச கேட்கணும். கண்டிப்பா 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 கேட்போம் ரோஜா. ஏன்னா நீங்க எங்க ராஜாவாச்சே, கேட்போம்ல. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், பழுத்திருக்கு பழுத்திருக்கு வாழைப்பழம். சாப்பிட போறோம் வாழைப்பழம். உங்க ராஜா காவன் நீங்க வணங்கி மரியாதை செலுத்த மாட்டீங்களா? இப்ப எனக்கு ரொம்ப பசியா இருக்குது. அதனால குரங்கு இனத்தை சேர்ந்த நீங்க என்ன சாப்பிடுவீங்க? பழங்கள். அப்படியா? உடனே நீங்க காட்டுக்குள்ள போய் எனக்கு நல்ல பழங்களா கொண்டு வாங்க, போங்க. வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம், சாப்பிட போறோம் நாங்க வாழைப்பழம். இப்போ வாழைப்பழத்தை சாப்பிட போறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏய், என்ன பண்றீங்க? எங்க ஓடுறீங்க? பாரம்பரியமா இந்த நாளை வாழைப்பழ நாள்னு கொண்டாடுறது வழக்கம். நீ சொல்றது சரிதான் பல்லு, இத குரங்குங்களும் தான் கொண்டாடும். அதை மறந்துட்டியா? அதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ இங்க என்ன நடக்குது? மதிப்பிற்குரிய மன்னர் அவர்களே, இந்த காட்டுல இருக்கிற அருமையான வாழைப்பழங்களை உங்களுக்காக தேடி இங்க நாங்க கொண்டு வந்திருக்கோம். நீ சொல்றது சரியான்னு பாக்கறேன். உரிச்சு கொடு. நல்லா தான் இருக்கு. மிச்சத்தெல்லாம் என்னோட இடத்துல கொண்டு போய் வச்சிருங்க. ஆனா மகாராஜா, எங்களுக்கு இப்ப ரொம்ப பசியா இருக்க. என்ன சொல்றீங்க? ஆமா, பசியா இருக்கு பசியா இருக்கு. நான் எப்ப சொல்றேனோ அப்பதான் நீங்களும் சாப்பிடணும், புரியுதா? ஆனா எங்களுக்கு ரொம்ப பசிக்குதே. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன எதிர்த்து பேசுவீங்க நீங்க? நான்
தான் இந்த குரங்கு கூட்டத்தோட ராஜா. இது ரொம்ப மோசமா இருக்கே. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். குரங்கு கூட்டத்தோட அரசனா கா எதுக்காக தன்னை நினைச்சுக்கணும்? ஆமா, உங்க யாருக்காவது இப்ப ஏதாவது பிரச்சனையா? இல்ல 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 எங்களுக்கு இல்ல 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 இல்லையா? ரொம்ப சந்தோஷம். ஆனா நான் சொல்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த காட்டுல உள்ள எல்லா பழங்களும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்ன சொன்ன? எல்லாம் உனக்கு சொந்தமா? இந்த நாளுக்காக நான் எப்படி காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த ராஜா காவோட சபையை அவமதிக்க யாருக்கு இங்க தைரியம் இருக்கு? இவங்க அத்துமீறி நுழைஞ்சிருக்காங்க. இவங்கள கைது பண்ணுங்க. கா, அவசரப்படாத, நான் தான் பல்லு. நான் தான் மௌக்லி. இதுக்கு முன்னாடி உங்க பேரை நான் கேட்டதே இல்லையே. இவங்கள கொண்டு போங்க போங்க. பலு. யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே. லேசா அடிபட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆமா, எனக்கும் தான். நாம் எப்படியாவது இங்க இருந்து வெளியே போகணும். ஆமா, எப்படியாவது தப்பிச்சு போய் வாழைப்பழத்தை சாப்பிடணும். இப்ப என்ன பண்றது? என்னால இது மேல ஏற முடியாது. அந்த வாழைப்பழத்தோட சேர்த்து இதையும் வைங்க. நாங்க இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் அரசே. ஏன்னா இது நாங்க தானே கொண்டு வந்தோம். இல்ல, இது எல்லாமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா பேசக்கூடாது. நன்றி. ஆனா நீங்க எதுக்கு என்ன காப்பாத்துனீங்க? அது நீ இந்த மோசமான காக்கிட்ட இருந்து எங்களை காப்பாத்தி வேண்டுதான். இவன் எங்களுக்கு அரசன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவன் எதுக்கு அந்த மாதிரி நினைச்சுக்கணும்? நான் தான் இந்த குரங்கு கூட்டத்தோட ராஜா. இங்க உள்ளவங்களையே நான் தான் சக்திசாலி. இவன் தன்னை தானே வசியம் படுத்திக்கிட்டான்னு நினைக்கிறேன். அதான் அந்த தட்டால தான் அவன் அப்படி மாறினான். ஓ, இப்ப புரிஞ்சுது. பலு, நான் அவன் கவனத்தை திருப்புறேன். நீ இந்த சமயம் பார்த்து தட்டை கொண்டு வந்துரு. அருமையா இருக்கு. அரசனா இருக்கிறது சந்தோஷமாவும் இருக்கு. கா, நிறுத்து. ஆமா, நீ யாரு? நான் ஒரு மனுஷன். உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணலையா? உன்னை பார்த்தா நல்ல ருசியான உணவு மாதிரி தான் தெரியுது. ஆனா குரங்குகள் மாமிசத்தை சாப்பிடாதே. நீ சொல்றது உண்மையிலக்கா? நீ ஒன்னும் குரங்கு இல்ல, நீ ஒரு பாம்பு. எனது நான் ஒரு பாம்பா? என்னது இது? வாழைப்பழங்களா? எனக்கு பழங்களை பிடிக்காதே. எனக்கு ரொம்ப பிடிச்சதே இந்த மாதிரி பெருசா இருக்கிற குரங்குகள் தான். தலையில அடிச்சுட்டா போற, எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன். நீதான் எனக்கு சாப்பாடு. இந்த வாழைப்பழங்கள் எனக்கு கிடைக்காதோன்னு நினைச்சேன். நல்ல காலம், வானரங்கள் உதவியோட கிடைச்சிடுச்சு. ரொம்ப நன்றி பலு. இந்த வாழைப்பழங்கள் ரொம்பவே ருசியானதா இருக்கு. எவ்வளவு வேணுமோ சாப்பிடு, இங்க நிறைய இருக்கு. ஏன்னா அடுத்த வாழைப்பழ தினத்துக்காக நாம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கோம் இல்லையா?
ஆனா அதுக்கு நீ எல்லா பழத்தையும் சாப்பிடாம இருக்கணும். இங்கேயும் எதுவுமே இல்ல. நான் 1 மணி நேரமா ஆத்தாங்கரிய தேடிக்கிட்டு இருக்கேன். அது எங்க இருக்குன்னு கூட தெரியல. அது என்னது? பாக்குறதுக்கு முதல்ல முட்டை மாதிரி இருக்கு. ஹேய், நீ எப்படி இருக்க குட்டி பையா? ஹேய், இரு. நான் உன்னோட அம்மா இல்ல, நான் ஒரு மனுஷ பையன். நீங்க தனியா இருக்க கூடாது. வா, என் கூட வா. நமக்கு தேவையான முதல ஓடுங்க கிடைச்சாச்சு. பாடத்தை ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நீ என்னோட புது நண்பனை பார்க்கணும். என்னது முதலையா? இவன் பேரு நிப்ளி. பார்க்க வேடிக்கையா இருக்கால? நிப்ளி, வேண்டாம், அப்படி பண்ணாத, எனக்கு கூசுது. மௌக்லி, ஏய், என்ன இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இவனை கொண்டு போய் முதல்ல அவன் கூட்டுல விட்டுட்டு வந்துரு. என்ன இவன் திரும்ப இவன் இடத்துக்கு போடுமா? அது முடியாது. பாவம், இவன் வேற தனியா இருந்தான். சீல் வேற மேல சுத்திக்கிட்டு இருந்தது. இதோட அம்மா இங்க எங்கேயாவது பக்கத்துல தான் இருக்கும். அதுவும் இல்லாம இப்போதைக்கு இதுக்கு அம்மாவோட துணை முக்கியம். அப்ப சரி, நீ சொன்ன மாதிரியே செய்கிறேன். சீக்கிரம் திரும்பி வந்துரு. சூரியன் உச்சிக்கு போயிடுச்சு. இன்னும் நாம பாடத்தை ஆரம்பிக்கவே இல்ல. நீ இங்கே இரு, உன்னோட அம்மா திரும்பி வந்துருவாங்க. என்னாலையும் தான் உன்னை விட்டு பிரிய முடியல. பல்லு சொன்னது மறந்துட்டியா என்ன? ஹேய் நிப்ளி, இங்க பாரு, நீ இங்கே இருக்கணும். நீ திரும்ப வந்துட்டியா? நீ ரொம்பவே பிடிவாதம் பிடிக்கிற. நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் தோத்துட்டேன். அமைதியாயிரு. ஆனா பாட ஆரம்பிக்கும் போது உன்னை என் கூட வச்சுக்க முடியாது. வேற ஏதாவது பண்ணணும். நான் இப்ப போகணும். பலு காத்துட்டு இருப்பான். நீ ஒரு குட்டி முதல்ல உன்னோட இறைய நீயே சாப்பிடு. அதுக்குள்ள நான் பாடத்தை முடிச்சிட்டு வரேன். இந்த காட்டுல இருக்கிற 3000 விதமான பல்லி இன முட்டைகள் இதுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த ஓடுகள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுவும் இல்லாம கடினத்தன்மையோட இருக்கும். சொன்னது புரிஞ்சுதா? ரொம்ப நன்றி பலு. இன்னைக்கு அருமையா பாடம் நடத்துனீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா? சரி, இதுல எது ஆமையோட முட்டை ஓடுன்னு சொல்லு பார்க்கலாம். ஆமையோட முட்டையா? அது ரொம்ப சுலபம். இரு சொல்றேன். அது அங்க இருக்கு. கழுகு முட்டை ஓடு? இதுதான். பாம்போடது எது? அதுதான். இப்ப நான் போகலாமா? சரி, இப்போ நீ தாராளமா போலாம். நாம அப்புறமா பாடத்தை கத்துக்கலாம். பக்கீரா, நீ தானே அவனுக்கு சொல்லி கொடுத்த? இவ்வளவு நேரம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு இப்ப பசிக்க ஆரம்பிச்சிருக்குமே. நிப்ளி, நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? ஓ, நீ இங்கதான் இருக்கியா? நான் பயந்தே போயிட்டேன். உனக்கு ஒன்னும் ஆகலல்ல? என்னால உன்னை விட்டு கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க முடியல. ஆனா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பலு பாடம் நடத்துவன சொல்லியிருக்கான். இப்ப நம்மளுக்கு உதவி தேவை. உன்னை பாத்துக்க யாரையாவது தேடணும். அது யாரா இருப்பாங்க? ரொம்ப சந்தோஷம் மௌக்லி. நீ கவலைப்படாத. நான் நிப்ளிய பத்திரமாவும் பாதுகாப்பாவும் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ ரொம்ப நல்லவன். நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா நாங்க 2 பேரும் ஜாலியா விளையாடுவோம். கீழே விழுந்துடுச்சு. சரி, இந்த பக்கம் வா. இங்க முன்னாடி வா. இந்த பக்கம் வா. இங்க. எங்க போச்சு? இக்கி, அது போய் பேசுமே. ரிக்கி டிக்கி டாவி, அதுக்கு புத்திசாலித்தனம் இல்ல. போனியா? அவளால அவளையே பாத்துக்க முடியாது.
குரங்குங்க அதுங்களை நம்பி விட முடியாது. ஹேய், இது என்னது? ஒருவேளை வானரங்க முதல்ல எங்களை பத்திரமா தான் பாத்துக்கோன்னு நினைக்கிறேன். அப்ப உன்னை சகப்பு முதலையா மாத்தனா? மாஷா, நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். இந்த சகப்பு முதலைய உன்கிட்ட குடுக்கலான்னு வந்திருக்கேன். என்னது சிகப்பு முதலையா? சந்தோஷமா இருக்கு. எங்க குரங்கு கூட்டத்துக்கு இது மறக்க முடியாத ஒரு நாள். இந்த முதலைய நீ பத்திரமா பாத்துப்பல? கண்டிப்பா, இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச முதலை. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? புடிங்க. நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்க்கலாம். உன் நேரம் முடிஞ்சிடுச்சு. போ. நிப்ளி! மோக்லி, ஏன் வந்த? ஏன் இப்படி பண்ண? சிகப்பு முதல்ல உனக்கு பிடிக்கும்னு சொன்னல? ஆமா, பிடிக்கும்தான். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முதலை. நீ என்ன சொல்ற? எங்க இடத்துக்கு ஒரு சிகப்பு முதலை வரும். அது கிட்ட பல அற்புதமான சக்திகள் இருக்கும். அந்த முதலை அதையும் அதை சுத்தி இருக்க மிருகங்களையும் அழிச்சிடும். இந்த பாதாள உலகத்தை சரியான ஆட்சியாளர்கள் கையில, அதாவது எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடும். அதனாலதான் அத பலி கொடுத்த. இல்ல இல்ல, நீ நினைச்சது தப்பு. நிப்ளி ஒன்னும் சிகப்பு முதல்ல இல்ல, அது ஒரு சாதாரண குட்டி முதல்ல, அவ்வளவுதான். நீ எங்களை ஏமாத்திட்ட. நான் வேணும் இப்படி பண்ணல. வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராதீங்க. எங்களையே நீ மோசம் பண்றியா? இல்ல இல்ல, நான் சொல்றத கேளு. இப்பதான் எல்லா முதலையும் கோவமா இருக்கிறத பார்த்தேன். அதுங்க நிப்ளிய தேடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் இங்க இருந்து போயிடுங்க. ஒரு முறை எங்களை ஏமாத்திட்டா மறுபடியும் நாங்க ஏமாற மாட்டோம். இந்த மாதிரி தேனை சாப்பிடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோக்லி, வானர கூட்டமா? பனிக்குகை கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல இருக்கே. பலு, பகீரா, உங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுல எனக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க என்ன நடக்குதுங்கறத என்கிட்ட தெளிவா சொல்றீங்க? இப்ப பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும். சரிதான். ஆனா இந்த குரங்கு கூட்டங்கள் நம்மளத்தான் தேடிக்கிட்டு இருக்குங்க. ஆனா நாம வெளியே போகணும்னா ஏதாவது அற்புதம் நடந்தா தான் உண்டு. அற்புதமா? நிறைய முதலைங்க ஒன்னா சேர்ந்து வந்தா அது அற்புதம் தான். ஆ, பொய் சொல்லல. நிறைய முதலைங்க நம்மள தேடிட்டு வருது. எல்லாரும் ஓடி போங்க. இது வேலை செஞ்சிடுச்சு. எல்லாம் ஓடி போயிடுச்சு. நம்ம சாதிச்சுட்டோம். இதோட அம்மா தான் இப்ப வருது.
இனி அது இத பாத்துக்க. போயிட்டு வா நிப்ளி.